முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. இதற்காக தமிழக வெற்றிக் கழகமும் விசிகாவும் இணைந்து ஒரு முக்கிய அரசியல் பரிமாற்ற வியூகத்தை வகுத்து வருவதாக கூறப்படுகின்றது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் அங்கு இடைத்தேர்தல் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தற்பொழுது தாவேகா அரசு கூட்டணி ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நிலையில் விசிகாவை நேரடியாக அமைச்சரவையில் இணைக்க முதலமைச்சர் விஜய் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவை அரசியல் பங்கேற்க செய்வதன் மூலம் எதிர்க்கட்சி கூட்டணியை பலவீனப்படுத்தும் அரசியல் கணக்கு தாவேகாவில் பேசப்படுகின்றது. ஆனால் விசிகாவுக்குள் இருக்கும் ஒரு முக்கிய சிக்கல் நீடித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. கட்சித் தலைவர் திருமாவளவனை தவிர வேறு யாரையும் அமைச்சராக்க அடிமட்ட நிர்வாகிகள் சம்மதிக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகின. ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகாவின் நீண்ட நாள் முழக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த சூழலில் திருமாவளவன் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு தாவேகா முழு ஆதரவு அளிப்பதுடன் அமைச்சரவையில் முக்கிய துறையும் வழங்கப்படலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவருக்கு சாதகமான அரசியல் சூழலும் உருவாக்கலாம் எனவும் கணிக்கப்படுகின்றது. கூட்டணியில் விரிசல் ஏற்படாமல் இருக்க திமுக நேரடி போட்டியை தவிர்க்கலாம் என்றும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் எதிராக வேட்பாளரை நிறுத்தாமல் இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதிமுக தரப்பிலும் ஆதரவு கோரப்படலாம் என்ற தகவல்களும் பரவி வருகின்றது. இந்த அரசியல் வியூகத்தின் அடுத்த கட்டமாக திருமாவளவன் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அமைச்சரானதும் அவர் தற்பொழுது வகித்து வரும் சிதம்பரம் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வார் எனவும் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் நடைபெறும் இடைத்தேர்தலில் விசிக ஆதரவுடன் தாவேகா தனது வேட்பாளரை நிறுத்தி நாடாளுமன்றத்தில் முதல் எம்பியை அனுப்பும் திட்டத்தையும் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகின. ஆனால் இதுவே தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கேள்வியையும் எழுப்பியுள்ளது. திமுக கூட்டணியின் மூலம் கிடைத்த சிதம்பரம் தொகுதியை தாவேகாவுக்காக திருமாவளவன் விட்டுக் கொடுக்க சம்மதிப்பாரா? மேலும் திமுக தனியாக வேட்பாளரை நிறுத்தும் சூழலில் திருமாவளவன் வெளிப்படையாக தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வாரா என்ற சந்தேகமும் நிலவி வருகின்றது. இதனால் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வெறும் ஒரு தொகுதி தேர்தலாக இல்லாமல் தமிழக அரசியலின் அடுத்த கட்ட கூட்டணி சமன்பாடுகளை தீர்மானிக்கும் முக்கிய அரசியல் திருப்பமாகவே பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.